சுதா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? இந்த பக்கம் வந்து மீன் கழுவிட்டு போய் தெரியுது. என்ன மீன்? மத்தி மீன். மத்தி மீனா? மத்தி மீன் காலையில் வீட்டுக்கிட்டே வந்துச்சுங்க. 100 ரூபா கிலோ. ஆனால் பூரா சின்னதாக இருக்குங்க. பெரிய மீன் நினச்ச கொஞ்சம் ஒன்று கூட பெரிய மீனில் எல்லாம் ஒரே மாதிரிங்க இருங்க. பூரா சின்ன மீன் தான். பூரா சின்ன மீன் ஒரே இதை வறுத்துடலாம் பூரா. நல்லா தக்காளி ரசம் வச்சு நல்லா வறுத்து குழம்பெல்லாம் வைக்க முடியாது. குழம்பெல்லாம் வச்சா ஒன்றுத்துக்குமே ஆகாது. நல்லா வறுத்து குழம்பு வைக்கலான்னா ஒரு 4 மீனாக போட்டு வைக்கலான்னா வைக்க முடியாது போல். வறுத்துருவோம். நல்லா வறுத்துட்டு தக்காளி ரசம் வச்சிடலாம். தம்பிக்கு 1-2 வறுத்து எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், கழுவியாச்சு. இவ்வளோதான் இருக்குது. கழுவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தம்பி பார்க்க கிளம்பிடலாம். நீங்களும் கழுவ மாட்டேங்கிறீங்க. என்னையும் இப்போ எவ்வளோ வேலை கிடக்குறேன். நமக்கெல்லாம் கழுவலாம் தெரியாதுமா, ஒன்லி சாப்பிட தான் தெரியும். ஆமாம், சமையல் பக்கம் கூப்பிடக்கூடாது, நம்மளெல்லாம் தெரியாது. 3 வருஷம் ஆச்சு, இன்னும் மீன் கழுவு தெரியாதுன்ட்டே பண்ணிட்டு கிடங்க. ஒன்லி சாப்பிட தான் தெரியும் நமக்கு. வீடியோ எடுத்துட்டு வடிவேலு மாதிரி கூழ் குடிக்க தான் நாங்கள் வருவோம். கூழ் காசு கொடுக்கறதுக்குலாம் நாங்கள் வரோம். அது ஒன்லி கூழ் குடிக்கிறோன்னா அதனால் சாப்பிட்றது ஒன்லி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். நல்லா பொரிச்சு போட்டோன்னா நல்லா வனத்தி வாய்க்கு ருசியாக சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிடுவீங்க ருசியாக. கழுவி வச்சு போட்டு கழுவி ஊற்றி வச்சு மஞ்சளை போட்டு நல்லா கசன்னு தேய்ச்சி கழுவும். ரொம்ப பொடுசாக இருக்குங்க. வறுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது குழம்பு. எந்த ஊர் மீன்? கேரளா மீன். ஆமாம், வாசல்கிட்டே வந்துச்சு. உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கழுவணும் பாருங்க. இப்படி கழுவுனாதான் அதோட கசடெல்லாம் போகும். பூரா குடலெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா அந்த உப்பு இதெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா அந்த கசடெல்லாம் வந்துடும். இதெல்லாம் எது இருந்தாலும் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த போட்டுருலாம். கழுவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் மத்தி மீன் வச்சா அப்படியே எண்ணெய் மிதங்குது வருது. இந்த எண்ணெய் மிதங்குது. தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறீங்களான்னு கொஞ்சம் ஒரு கழுவிடலாம். அதான் இன்னொரு தண்ணி கழுவலாம். அப்படியே மிதங்குது வெண்ணெயில் அப்படியே. இந்த கழுவியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே மீன், கேரளா மீன். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே மீன் வறுவல் தக்காளி ரசம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கழுவியாச்சு. அப்படியே மசாலா போட்டு பிரட்டி கொண்டாரு வெயிலில் வச்சுட்டு அப்படியே போட்டுடலாம். சுற்றிலாம் எடுத்துட்டு வாரம் இருக்கணும்.